நிறைய பேர் வந்து உங்க பதிவுகளுக்கு கீழே கேட்டுட்டே இருக்காங்க, எப்போது மௌனம் கலைப்பார் ஏகலைவன். அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் கூட ஒரு பதிவு நேற்று போட்டிருந்தாரு. எதுக்கு மௌனம் கலையணுமா? நீங்க வருத்தத்தில் இருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாடு அதுல இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க இல்லையா? அதனால நீங்க கட்சி மீதும் தலைமை மீதும் அதை வருத்தத்தில் இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கிறது. அதனாலதான் நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாவது நீங்க இந்த மௌனத்தை கலைப்பீங்களான்னு இல்ல. ஒரு மௌனமும் இதுல இல்ல. தோணுச்சு, அந்த பதிவு என்ன போட்டோன்னா அதே தான் இப்போ. அவங்க காரணம் 1000 பேர் சொல்லுவாங்க தம்பி. நானும் நிறைய படித்தேன். வசூலில் பங்கு வரல போல இருக்கு, அதனால தான் இவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு. அது இல்லை, பொதுவாக 35 நெருங்க போகுது கிட்டத்தட்ட அந்த ஊடக அனுபவம். ஒரு தலைவர் என்பவர் எல்லா கட்சி எல்லா ஊடகத்தையும் அணுகணும், எல்லா ஊடக தரப்பையும் தொடர்பு வச்சுக்கிட்டு. துணை முதலமைச்சர் ஆகிறார், புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாட்கள் போயிட்டு துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். இனி தமிழ்நாடு எப்படி இருக்க போகிறது? ஒன்றும் இல்லை, பழைய கல் மந்த மட்டும் புதுசாக மாறி கலசத்தை மாற்றிருக்கேன். நான் வர வழியில் 2 இடத்துல வந்துட்டு வெள்ளையாக ஏதோ ஊற்று எடுத்து ஓடிட்டு இருந்தது. ஊற்று எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, தண்ணியோடு ஓடும் சலசலமே, மண்ணுக்குள்ளேருந்து பொங்கி வெளியில் ஓடிட்டே இருக்கும், வெள்ளையாக இருந்துச்சு ஊற்று நீர். என்னன்னு பார்த்தா பாலாறு வந்து ஓடுவது தொடங்கி இருக்கு. வேப்ப மரத்தில் தான் பால் வரும். ஆமாம், இல்லை தரையிலே வந்து இப்போ பாலாறு 2 ஆற்றை நான் கிராஸ் பண்ணி தான் இப்போ இங்கே வரேன் கலத்தூரில். அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரும்போது தியாகி என்ற அளவிற்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போற்றி வரவேற்றார். இதை விமர்சித்து ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இவர் தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்னும் கேட்டிருந்தாரு. ஆனால் அதே அமைச்சருக்கு இன்று அவர் எந்த துறையிலிருந்து இழந்து போனாரோ அதே துறையை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்ல வருகிறார்? நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம்னா பெரிய நீதிமன்றம் அப்படின்னு நம்ம ராஜா ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டார்ல, இவங்க அதை விட வேறு வழியில் செய்கிறாங்களோ அப்படின்னு தோணும். நீதிமன்றத்தை காந்தியினுடைய ஒரு அடுத்த வருஷனாக அவர் வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி, புரியுதுல்ல? அவர் உண்மையிலேயே நீங்கள் அவரை பற்றி நேற்று தான் நிறைய தேடி எடுத்து படித்தேன். அவர் மலபார் சிறையில் வந்துட்டு கக்கன் இன்னும் பெரிய பெரிய அளவில் நம்ம நல்லக்கண்ணு தோழர்லாம் கூட அங்கே இருந்ததாக சொல்லுவாங்க சிறையில், கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க கூடலாம் இருந்திருக்கிறாங்க. காமராஜர் கூட இன்னும் பெரிய அளவில் இருந்துட்டு அங்கேருந்து வந்திருக்கிற நமக்கு இவ்வளோ நாளாக தெரியல. நீங்கள் ஏதோ ரொம்ப சிறுமப்படுத்துகிற மாதிரி அவர் 10 ரூபா பாலாஜின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா வச்சார், இப்போ இவர் வைக்கிறாரு, இவங்க நாளைக்கு பையனும் போய் வைப்பாங்க. இந்த கட்சி தீவு ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு இவங்க கிட்ட. இவங்க போகிறது பர்சனலாக பேசி கெஞ்சி ஏதாவது என் மகனுக்கு பதவி ஏற்கணும், ஆளுநர் எதனா சிக்கல் பண்ண போகிறாரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து முடிங்கன்னு கேட்கறதுக்கு தான் சத்தியமாக போனது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சி சார்பில் மகளிர் மாநாடு இன்று உளுந்தூர்பேட்டையில் 3 மணிக்கு நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டின் ஒரு முக்கிய குறிக்கோள் மது ஒழிப்பு மாநாடு. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். இவர் வந்து காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வருகிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்தாமல் சென்று விட்டார் என்றால் குற்ற உணர்ச்சியாக இருக்கிறதா இவருக்கு? இவர் எப்படி மது ஒழிப்பு மாநாடு அங்கே நடத்துவார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 2 பேரும் உயர்ந்த நோக்கத்துக்காக இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக மதுவுக்கு எதிராக காந்தி, நீ முதல்ல காந்தியையும் சேர்த்து மாலை போட்டு போயிருக்கணும். ஏன் புறக்கணிச்சாருன்னு தெரியல. ஒரு தேசிய தலைவர்களை அவர் புறக்கணிக்கிறாரான்னு தெரியல நமக்கு. ஜேபி நட்டாவெல்லாம் போய் பார்ப்பார், அவர் தேசிய தலைவர் இல்லை, அவர் வந்து மந்திரின்றதால அவர் பார்ப்பார். காமராஜர் எந்த மந்திரியாகவும் இல்லாதனால எதுக்கு மாலை போடணும்னு நினைச்சாருன்னு நமக்கு தெரியல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி ராகவ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி. ஏதோ மன வருத்தத்துல இருந்தீங்க அப்படின்னு உங்க பதிவுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. உங்களை அழைத்தாலும் நீங்க போன் எடுக்கிறது இல்லை, இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
இருந்தாலும் நேயர்களின் ஒரு விருப்பமாக கூட இருக்கு. நிறைய பேர் வந்து உங்க பதிவுகளுக்கு கீழே கேட்டுட்டே இருக்காங்க, எப்போது மௌனம் கலைப்பார் ஏகலைவன். அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் கூட ஒரு பதிவு நேற்று போட்டிருந்தாரு, எதுக்கு மௌனம் கலையணுமா? நீங்க வருத்தத்தில் இருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாடு அதுல இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க இல்லையா? அதனால நீங்க கட்சி மீதும் தலைமை மீதும் அதை வருத்தத்துல இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கிறது. அதனாலதான் நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாவது நீங்க இந்த மௌனத்தை கலைப்பீங்களான்னு இல்ல. எதிர்பார்க்கிறேன். ஒரு மௌனமும் இதுல இல்ல. தோணுச்சு, அந்த பதிவு என்ன போட்டேன்னா அதே தான் இப்போவும். எனக்கு அங்க முரண்பாடோ இல்ல வேற ஏதோ ஒண்ணுமே இல்லை. தோணுச்சு, விலகி நிற்கிறேன்னு விலகி நிற்கிறேன், அவ்வளவுதான். சில பதிவுகளுக்கு கருத்தியல் ரீதியாக களத்துல தமிழ் தேசியன்ற களத்துல எப்பவும் போல இருப்பேன். 2010 அவங்க கட்சி தொடங்குறப்ப ஒரு மகிழ்ச்சியோட அதை வந்து நம்ம பார்த்தோம். ஓட்டு அரசியலில் தமிழ் தேசியத்திலேருந்து வராங்க, அது கட்டாயம் தார்மீக பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டு அரசியலில் கை வைக்காத வரைக்கும் திராவிடத்துக்கு கொண்டாட்டமாக இருந்துட்டு, அந்த ஓட்டு அரசியலில் கை வைக்குதுன்றப்ப தான் இவ்வளோ பதறி ஒரு ஒத்த கட்சிக்கு எதிராக இவ்வளோ கதைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம். அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இருந்தே நான் தமிழ் தேசியத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், எழுதிட்டு இருக்கிறேன். பிறகும் இருந்தேன், இப்போவும் இருந்தேன், நாளைக்கும் இருப்பேன், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போவும் சொல்கிறேன், ஒரு இதுவும் இல்லை, ஒரு முரண்பாடு இல்லை. விலகி நிற்கணும்னு தோணுச்சு, விலகி நின்னேன், அவ்வளவுதானே ஒழிய எனக்கு வருத்தம் இருந்தது, கசப்பு இருந்தது, அப்படி இருந்தது. நான் பொதுவாக கட்சிக்கு உள்ளே இல்லை, பதவியில் இல்லை. இல்லை அவங்ககிட்டே ஒன்று எதிர்பார்த்து இருந்தேன்னா அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா அது வருத்தம் இருந்திருக்கணும். இந்த பதவி கொடுக்கலையே, அந்த பதவி கொடுக்கலையே, இல்லை இந்த பதவியிலேருந்து நம்ம கீழே வச்சுட்டாரு, இந்த பதவியிலேருந்து அடுத்த பக்கத்தில் மாற்றி விட்டார், இப்படி ஏதோ ஒரு வருத்தம். எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லையே. தார்மீக அடிப்படையில் இது இருந்துட்டு அவ்வளோதான். இப்போ விலைக்கு நிற்கணும்னு தோணுச்சு, அதுதான் ஒழிய பெரிய கசப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை போய் நான் ஏன் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கணுன்றேன். இல்லை, இதற்கு காரணங்கள் பல கட்டப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கமெண்ட் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்ததுனால தான் நீங்கள் ஒரு மன வருத்தத்தை வெளிப்படுத்திருக்கீங்க அந்த நேரத்தில் அப்படின்றதாகவும் பார்த்து அவங்க காரணம் 1000 பேர் சொல்லுவாங்க. தம்பி, நானும் நிறைய படித்தேன். வசூலில் பங்கு வரல போல இருக்கு, அதனால தான் இவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு. அது இல்லை, பொதுவாக 35 நெருங்க போகுது கிட்டத்தட்ட அந்த ஊடக அனுபவம். ஒரு தலைவர் என்பவர் எல்லா கட்சி எல்லா ஊடகத்தையும் அணுகணும், எல்லா ஊடக தரப்பையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கணும், அதை இன்னும் வலுப்படுத்தணும். அதுதான் தலைவருக்குன்றது ஒரு பலம் இருந்ததுன்னு அந்த புரிதல் கூட நான் எல்லாமே இருக்கிறேன்னா இல்லை இல்லை ஒரு ஊடகத்தில் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த பதில நேற்று பாலா அவர்களுடைய கமெண்ட் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாங்க எல்லாரும் கேட்டு நீங்க அப்படியே மௌனமா போனா எப்படின்றப்பதான் கீழே போட்டிருந்தேன். ஒரு ஊடகத்தில் இருக்கிறேன், எனக்கே வந்து ஒரு தலைவர் என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லா ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். எல்லாருக்கூடையும் ஒரு தலைவர் தொடர்பில் இருக்கணும், எல்லாருக்குமே பேட்டி கொடுக்கணும்னு புரிதல் இல்லாமவா இத்தனை ஆண்டு காலம் நான் இருந்திருக்கிறேன். அப்படி இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அப்போவே நான் விலகி இருக்கணும்ல, எனக்கு கொடுக்காம அங்கே கொடுக்குறீங்களா இங்கே கொடுக்குறீங்களான்னு. நான் பதிவு போட்ட நேரம் அந்த பேட்டி வந்திருந்தது, அதுக்கு இதுக்கு சேர்த்து வச்சு எழுதுறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் இல்லை, இது வந்து கருத்தியல் ரீதியான ஒரு இதெல்லாம் தோணிச்சு வந்திருக்கிறேன், அவ்வளோதானே ஒழிய ஒருத்தருக்கு ஒரு காரணம், இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி காரணம் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தர் மூணாவதாக ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை பங்கு பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, வேலைகள் நிறைய இருக்குது, அந்த தரப்புலையும் அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், நமக்கும் வேலை நிறைய இருக்குது, அதை நோக்கி நகரும். இது ஒரு இஷ்யூ இல்லை, நீங்கள் கேட்டீங்கன்றதால அந்த குழப்பம் தெளிஞ்சுன்றதுக்காக சரி இருக்கு. அங்கே விரோதமோ இல்லை முரண்பாடோ ஒரு பகையோ இல்லை சொல்லி நான் அப்பவும் இப்போவும் தான் சொல்கிறேன், எங்கன்னா சந்திச்சோன்னா கை குளிக்கும், சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ஓகே, சந்தேகம் தீர்ந்துச்சா? தீர்ந்துச்சு. பார்த்தா வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குதா? இல்லையே, அவ்வளோதான். நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். ராவணா சார்பில் அவருடைய ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்ம பதிவு பண்ணி வச்சிருவோம். துணை முதலமைச்சர் வாழ்த்துவோம், துணை முதலமைச்சர் ஆகிறார், புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாட்கள் போயிட்டு துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். இனி தமிழ்நாடு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்விகளோடு தான் விவாதங்கள் போகிறது. அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இனி மாறப்போகும் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய விவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கருத்து? ஒன்றும் இல்லை, பழைய கல் மந்த மட்டும் புதுசாக மாறி இருக்கு, கலசத்தை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். நான் வர வழியில் 2 இடத்துல வந்துட்டு வெள்ளையாக ஏதோ ஊற்று எடுத்து ஓடிட்டு இருந்தது. ஊத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, தண்ணியோடு ஓடும் சலசலன்னு மண்ணுக்குள்ளேருந்து பொங்கி வெளியில் ஓடிட்டே இருக்கும், வெள்ளையாக இருந்துச்சு ஊற்று நீர். என்னன்னு பார்த்தா பாலாறு வந்து ஓடுவது தொடங்கி இருக்கு. வேப்ப மரத்தில் தான் பால் வரும். ஆமாம், இல்லை தரையிலே வந்து இப்போ பாலாறு 2 ஆற்றை நான் கிராஸ் பண்ணி தான் இப்போ இங்கே வரேன் குளத்தூர்ல இருந்து. இல்லை, ஆமாம், இன்னும் ஒரு மாதம் போச்சுனாக்கா மழைக்காலம் வருது. ஆமாம், அப்போ வெள்ளை ஆறு ஓடும் எங்கள் பக்கத்துலலாம். உண்மையிலே சொல்கிறேன்,
முழங்காலுக்கு மேலே தெருவிலே ஓடிட்டு இருந்தது. பெரிய பெரிய மீன் இந்த பக்கம் ஏரிக்குள்ளே இருந்து இன்னொரு ஏரி நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த பக்கம்லாம் நிறைய குளம் ஏரி இருந்தது. அப்படிலாம் நான் அந்த பக்கத்துக்கு போனப்போ நானே மீன் பிடிச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கடந்த ஆண்டு அது மாதிரி தான் இருந்தது. இந்த ஆண்டு ஒரு 4000 கோடிக்கு மேலே செலவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இத்தனை சதவீதம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆறு குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் பாலாறு, அப்புறம் இந்த பக்கம் தள்ளி வந்தோன்னாக்கா தேனாறு இங்கே ஓடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் பாலாறும் தேனாறும் இனி ஓடும். இப்படி தான் வந்து அது 1967 ரொம்ப அழிச்சாட்டியமாக பொய்ய சொல்லி அவதூறை சொல்லி காங்கிரஸ் மாபெரும் ஒரு தலைவர் காமராஜரை நீங்கள் வீட்டுக்கு போய் அனுப்பிட்டு அதிகாரத்தில் வந்தோடனே என்னென்னலாம் பொய்ய சொன்னீங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதெல்லாம் இல்லை. புத்தகம் போட முடியல. போட்ட புத்தகம் சில பேர் எழுதுந்து காணலை. எவ்வளோ பொய் இல்லை. அதில் அது வசனங்கள் நிறைய வரும். உங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா திரைப்படத்துறையில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தானே வராங்க. அதனால் வசனங்கள்லாம் பிரமாதமாக தெரிக்க விடுவாங்க. யதார்த்த வாழ்க்கையில் இப்படி இருக்குது. கேட்டால் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோன்றப்ப நீங்கள் 2 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு செய்து இருக்குல்ல, அது ஏற்படுது. நான் கடன் வாங்கி என்ன நான் அலங்காரப்படுத்திட்டேன்னா அது பெருமையா சிறுமையா? புரியுதில்ல. கடன் வாங்காமல் என்னுடைய வருமானத்தில் நான் என்னை அலங்காரம் படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா மிச்ச காசு இருக்குது. இந்த அலங்காரம் தேவையானது இல்லை, ஒரு தேவை, ஒரு வசதி வாய்ப்பு, இது தேவை அப்படின்றது இருக்குல்ல. நீ எல்லாமே கடனை வாங்கி இத்தனை கோடி கடனை வச்சுட்டு வா மேலேயும் என் மேலேயும் வரியை போட்டுட்டு, புரியுதில்ல. இனிமேல் தான் வரியை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். இப்போதான் தொடங்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயம் செய்துட்டு வந்து இப்படி பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னா ஒரு இது மாற்றம் வராது. அவங்கக்கிட்ட ஓடும் தேனாரும் பாலாரும் அங்கே ஓடும். செந்தில் பாலாஜி வேற வந்திருக்கிறாரு. அது இன்னும் நிறைய அங்கே ஆறுகள் ஓடும். இப்படி தான் மாற்றம் இருக்கும். மக்களுக்கு வேற எதனா இருக்குமா நான் சொல்லு? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது மொந்தை தான் புதுசாக இருக்குங்க. நிறம் மாறி இருக்குது. கல் உள்ள இருக்கிற பழைய கல் புது மொந்தைன்னு சொல்லுவாங்க. சரி, தாத்தா அப்பா மகன் இப்போ கை மாறி இருக்கு. மொந்தை மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அவ்வளோதான் விஷயம். மக்கள்கிட்ட மாற்றம் வரணும். அது வரைக்கும் மாறாததுன்னா அதுங்க மாறாதது தான் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரும்போது தியாகி என்ற அளவிற்கு ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போற்றி வரவேற்றார். இதை விமர்சித்து ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இவர் தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனா அதே அமைச்சருக்கு இன்று அவர் எந்த துறையிலிருந்து இழந்து போனாரோ அதே துறையை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல வருகிறார்? நம்ம அப்படி சொல்ல வர்றதை விட நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம்னா பெரிய நீதிமன்றம் அப்படின்னு நம்ம ஹெச் ராஜா ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டார்ல. இவங்க அதை விட வேற வழியில் செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. நீதிமன்றத்தை இந்த அரசு அவமதிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு முதல்ல பெயில் கேட்டுக்கிட்டே இருந்தப்ப 8 மாசமா என்ன சொல்லிட்டு இருந்தது? அவர் அமைச்சர் பதவியில் இருக்கிறாரு, வெளியில் போனார்னா அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இந்த மாதிரி தான் சாட்சிகள்லாம் எல்லாத்தையும் பார்த்து பேசி செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு வழக்கம் முடிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்வாங்க இவங்க. இது வந்து பண பரிவர்த்தனை, சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு இதுக்குள்ள வருது. அதனால இந்த வந்து அவருக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன 8 மாதம் கழிந்து தான் அவர் ராஜினாமா பண்றாரு பதவியை. அலாக்கா இல்லாத மந்திரி இருந்தாரு, அப்புறம் அதையும் விட்டுட்டாரு. கரெக்டா? இப்போ மந்திரியே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நீங்க அந்த இடத்துல காரணத்தை சொல்லி பெயில வாங்குறீங்க. வந்தோடனே திரும்ப மந்திரி பதவியை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தான் ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் இருக்கிறாரு. அது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். சும்மா போகிற போக்கில் அவங்க வழக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து முதல்ல அட்மினுக்கு ஏற்புடையதான்னு ஒன்று பார்ப்பாங்க. ஏற்புடையதுன்னு சொல்லி தனி மனுவாக போட சொல்லிட்டாங்க. அவர் என்னன்றாரு, டிமாண்ட் வந்து இதுதான். கேட்ட வரைக்கும் என்னங்கன்னா இவர் மந்திரி பதவியாக இருக்கிறாரு, பெயில் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க நீதிமன்றம். கரெக்டா? ஆமாம். நீதிமன்றம் அந்த உத்தரவு ஆர்குமெண்ட் அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. மந்திரி பதவி இல்லை, ஒரு சாட்சியங்களை கலைக்க மாட்டார், வழக்கு முடிய நாளாகும், அது வரைக்கும் சிறையில் இருக்கணுமா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை, இப்படின்ற ஆர்குமெண்ட் சொல்லி தான் நீங்கள் வெளியில் வரீங்க. வந்தோடனே திரும்ப அந்த பதவியில் உட்கார வைக்கிறீங்க. இதை தான் மருத்துவர் ராமதாஸ் சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு அரசு ஒரு பெரிய பவரில் இருக்குது முதலமைச்சர். நீங்கள் அவரை தியாகின்றீங்க, வீரர்ன்றீங்க. அவரை போல நேர்மை எப்படி இருக்குதா அப்படி இருக்குதா? அவரை பழி வாங்கி விட்டார்களா? பழி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு தூய்மையானவர், காந்தியினுடைய ஒரு அடுத்த வருஷனாக அவர் வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. புரியுதுல்ல. அவர் உண்மையிலேயே நீங்கள் அவரை பற்றி நேற்று தான் நிறைய தேடி எடுத்து படித்தேன். அவர் மலபார் சிறையில் வந்துட்டு கக்கன், இன்னும் பெரிய பெரிய அளவில் நம்ம நல்லக்கண்ணு தோழர்லாம் கூட அங்கே இருந்ததா சொல்லுவாங்க. சிறையில் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க கூடலாம் இருந்திருக்கிறார். காமராஜர் கூட இருந்த பெரிய அளவில் இருந்துட்டு அங்கேருந்து வந்திருக்கிறார். நமக்கு இவ்வளோ நாளாக தெரியல. நீங்கள் ஏதோ ரொம்ப சிறுமப்படுத்துகிற மாதிரி அவர் 10 ரூபா பாலாஜின்னு சொல்கிறாங்க. அவர் பெரிய சுதந்திர தியாகி தான். அவர் அந்த வரிசையில் இருந்துட்டு வந்தார், அவங்க கூட இருந்துட்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவர் அது ஸ்டாலினுக்கு அது தெரிஞ்சிருக்கு.
இவர் வந்து இவ்வளோ பெரிய தியாகி, நம்ம இவர் வந்து இவ்வளோ மரியாதையாக பேசணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயாவுக்கு அது தெரியல. அவர் எப்படிப்பட்ட தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, மிகப்பெரிய அளவில் இருந்தாருன்னு. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் இப்போ போனோடனே கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும்னு பிரதமர் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதாவது அவங்க அப்பா வச்சாரு, இப்போ இவர் வைக்கிறாரு, இவங்க நாளைக்கு பையனும் போய் வைப்பாங்க. இந்த கச்சத்தீவு ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு இவங்க கிட்ட. இவங்க போகிறது பர்சனலாக பேசி கெஞ்சி ஏதாவது என் மகனுக்கு பதவி ஏற்கணும், ஆளுநர் எதனா சிக்கல் பண்ண போகிறாரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து முடிங்கன்னு கேட்கறதுக்கு தான் சத்தியமாக போனது. மக்களுக்காக எந்த காலத்துலையும் இவங்க போனதே கிடையாது. அப்படி தானே போனாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு வேற சொல்லி 45 நிமிஷம் 18 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுப்பாங்க. 3/4 மணி நேரம் எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. மகிழ்வா இருந்தது, மகிழ்வு நீடிக்க அது நீடிக்க வேண்டியது அவர் கையில தான் இருக்குது அப்படின்னா கெஞ்சிறீங்க நீங்க. அங்க மகன் பதவி ஏற்கிறதுக்கு என்ன கட்ட போட்டுற போறீங்க? அடுத்த 2 நாள்ல பதவி ஏற்பு, அப்படியே கரெக்டா பதவி ஏற்பது. நீங்க போனதே மக்கள் பிரச்சனைன்னு ஒரு காலம் நீங்க கரெக்டாக திமுக சொல்லாதீங்க. நீங்க போறதெல்லாம் உங்க சுயநலத்துக்கு தான் போயிருப்பீங்க. சுயநலத்துக்கு தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுங்க, சுயநலத்துக்கு தான் பாஜக கூட கூட்டணி வச்சுங்க, சுயநலத்துக்கு தான் பிரதமர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. விளையாட்டுக்கு வந்து யாரு முதல்ல விளையாட்டுக்கு கூப்பிட்டீங்களா அவரை? ஆமா, செஸ் ஒலிம்பியாட்டுக்கு. உங்க சுயநலத்துக்கு தான் பாஜக வேண்டி கூட்டணும் வரீங்க. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே போய் ஒரு டைம் சந்திச்சுட்டு வந்தது, அந்த இதுவும் இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, திரும்ப சந்திச்சாங்கன்னா அடுத்து இங்க இத்தனை முறை போனீங்கல்ல, இந்த நீட்டு தேர்வுக்காக கையெழுத்து வாங்கி வச்சிருந்தீங்களா, 1 கோடி கையெழுத்து நெருங்கிடுச்சுல்ல, எடுத்துட்டு போய் அங்க கொடுங்களேன் பிரதமர் ஐயா, எங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்கிறோம், உங்ககிட்ட அடுத்து ஜனாதிபதிட்ட கொடுக்க, பிரதமர்கிட்ட ஒரு நகல் கொடுங்க, என்ன தப்பு குறைஞ்சி போச்சான்னு கேட்குறேன். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். மருத்துவர் ஐயாவுக்கு செந்தில் பாலாஜி தியாகின்றது தெரியல, அந்த பொறாமையில அவர் பேசிட்டாரு. ஐயா ஸ்டாலினுக்கு வந்துட்டு இவர் பெரிய தியாகி, இந்த மாதிரி பெரும் ஆட்களோடு வந்துட்டு இப்போ கடைசியாக வந்து நம்ம போய் கட்சித்தீவுக்காக மனு கொடுத்துட்டு வந்தோம், அந்த கட்சித்தீவுக்காக போராட்டம் நடத்தி மறியல் நடத்தி மிகப்பெரிய அளவில் இருந்து தியாகியாக உள்ளே வந்துட்டு வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அந்த வரலாறு. இப்படிப்பட்ட ஆள் இப்படி முதலமைச்சர் சொல்லும்போது அரசு இயந்திரம் முழுக்க இதுக்கு சாதகமாக போகுமா போகாதா? உறுதியாக. நேற்று அந்த வழக்கு வரும்போதே கணினி பிரிவு தடயவியல் நிபுணர் வந்து இதுக்கு ஒன் ஆஃப் தி விட்னஸாக வரணும், எனக்கு பிபி இருக்குது என்னால் வர முடியாது மெயில் அனுப்புகிறாரு. நீதிபதி கடிந்துன்னு சொல்லுவாங்க, கண்டித்து பிடிவாரண்டு போட்டு 4ஆம் தேதி ஒழுங்காக வந்து நில்லுன்ட்டார். அப்போ இப்போயே சாட்சி கலைக்கிறதுக்கான முகாந்திரம் தொடங்குது இல்லை. இதுதான் மருத்துவர் ஐயா சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து சட்டத்துறை அமைச்சர் யாருங்க? ரகுபதி வந்து செந்தில் பாலாஜி போற்றி போடுறார், போற்றி பாடடி பெண்ணே செந்தில் பாலாஜி காலடி மண்ணே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டே பாடாரு, அந்த அளவுக்கு வந்துட்டாரு. அவர் இப்படியாக்கும் அப்படியாக்குன்றப்போ சட்டத்துறை இந்த வழக்கு பொதுவாக சட்டத்துறைக்கு கீழே தான் வருது. அரசு தரப்பு வழக்கறிஞர்லாம் நீங்க சட்டத்துறைக்கு கீழே தான் வச்சிருக்கீங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் இது எப்படி போய் எதிர்த்து வாதாடுவாங்க? இதுதான் மருத்துவர் ஐயா கேட்கல. சின்ன பிள்ளைக்கு கூட இது கேட்கும். அழகா சொல்றாரு. உடனே வந்து RS பாரதி இதை சொல்ல பாமகவுக்கு என்ன யோகியது இருக்குது? உங்க வழக்கு டெல்லியில இருக்குது, மருத்துவ முறைகேடு வழக்கு, அதனால தான் நீங்கள் பாஜகவை இப்ப நீங்க போய் எதுக்காக போய் பார்த்துட்டு வந்தீங்க? அப்ப அவர் சொல்றது எது உண்மையா இருந்தா இது உண்மைதானே? அதானே. அவரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய வழக்குக்காக பயந்து பாஜக சரணடைஞ்சிட்டாருன்னா, இப்ப நீங்க சரணடைஞ்சது எந்த வழக்குக்காக? ரெய்டு எல்லாம் போச்சு, ஒரு வரலாறு காணாத அளவுல நீண்ட நாள், ஒரு 4 நாள் இன்னும் போயிட்டு இருக்கு சபரீசன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. அதுல தொடங்கிய பல விஷயங்கள். அப்ப நீங்க சமரசம் உங்ககிட்ட எனக்கு இப்போ ஆளுநர்கிட்ட போய் சமரசம் கொஞ்சம் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு டீ பார்ட்டியில் நாங்கள் புறக்கணிக்கிறோம், விடிஞ்ச உடனே நாங்கள் முதல்ல போய் உட்காந்துக்கிறோம், ஒன்று அப்படி தானே. இப்போ வந்து ஆளுநரை நாங்கள் வந்து விரட்டாமல் விட மாட்டோம், அந்த ஆளுநர் காலையை பிடிச்சி நிற்கி கெஞ்சி கும்பிட்டு. ஏன்னா அது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் திரிசக்தியார் சொல்லியிருக்கிறார், ஒரு சட்டம் படித்தவர் அவர். துணை முதல்வர்னு ஒன்று கிடையாது, துணை பிரதமர்னு ஒன்று கிடையாது, அதிகார பதவி இல்லை. அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதி நினைச்சா துணை பிரதமர் அதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன், அவங்க பதவி பிரமாணம் ஏற்று வைக்கிறது நான் செய்யுமா மறுக்கலாம். கவர்னர் வந்து துணை முதலமைச்சருக்கு வந்து மறுக்கலாம். அதனாலதான் ஏன் டெல்லிக்கு போனாருன்னு தெரியுதா? இப்ப நீங்க மக்கள் பிரச்சனைக்காக போனீங்கன்னு நினைக்கிறீங்க, புரியுது இல்ல உங்களுக்கு? மக்கள் பிரச்சனைக்காக அதுதான் விஷயம். நீ எந்த காலத்துல மக்களுக்காக போயிருக்கிறீங்க? குடும்ப பிரச்சனைனா போய் உடனே டெல்லியில் உட்காந்து பேசிட்டு வந்தோடனே 2 நாளில் பதவி ஏற்றுட்டு. இதுதான் மருத்துவர் ஐயா சொல்கிறார். சட்டத்துறை அமைச்சரும் இப்படி பாராட்டுகிறார், முதலமைச்சரும் பாராட்டுகிறார். ஊழல் குற்றம் புரிந்த ஒரு நபருக்கு அந்த வழக்கு எப்படியாக நடக்கும்? இதுதான் அவர் எதிர்க்கிறார். உடனே வந்துட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்கு RS பாரதி? நீங்க எப்பயுமே அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்னவோ யோக்கிய மாதிரி. இல்ல, நானும் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் வராது, அவர்கள் மட்டும் அப்படி செய்திருக்கலாமா அப்படின்னு தான் ஒரு பிரபலமான ஊடகவியலாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஊழல் வழக்கில் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு, அவருக்கு பதவி கொடுக்கலாமான்னு கேட்கும்போது, ஏன் அம்மா ஜெயலலிதா
அவர்கள் குற்றவாளினே நிரூபிக்கப்பட்டு திருப்பி வந்து முதலமைச்சர் பதவி எடுத்துக்கலையா அப்படின்ற கேள்விதான் வருதே தவிர பதில் வரலையே. அந்த வழக்கு எப்படி முடிஞ்சது, கடைசியாக எப்படி தீர்ப்பானது, தீர்ப்பு வந்த பிறகு வந்து இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு பல கதைகள் இருக்கு. இப்போ பதவி அவர் வந்து சாட்சியை கலைக்கிறாங்கன்னா சாட்சியை கலைக்காம வழக்கு நடத்துறாங்க. சாட்சியை கலைச்சா சுப்பிரமணிய சாமி பார்த்து பெயிலை கேன்சல் பண்ணல. அந்த அளவுக்கு கண்குத்திய பாம்பா இருக்கிறவர் அவர் பண்ணிருக்கலாம். நடக்கவே இல்லை. நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு நீங்கள் தான் மனு போட்டு அந்த வழக்கு நடத்தணும், நீங்கள் தான் வேறு மாநிலத்தை நடத்துங்க, இங்கே நடந்த சாட்சிகள் கலைஞரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றலாமா? செந்தில் பாலாஜி வழக்கை நீங்களே வந்துட்டீங்க இப்போ கரெக்டாக. இல்லை தமிழ்நாட்டில் நடக்குது. ஈடியும் அதான் சொன்னது. எப்போ தான் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னாக்கா தமிழ்நாடுனுடைய வழக்கறிஞர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லை, வேறு நீங்கள் வழக்கறிஞர்களை வச்சுன்னா 6 மாதத்தில் நடத்தவும்னு சொல்லியிருக்காங்களே, சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு ஒருத்தர் பெட்டிஷன் போகணும், இனிமேல் யாராவது இந்த வழக்கு நடத்தக்கூடாது, வேறு மாநிலத்தில் நடத்தணும். இங்கே நடத்தினா அது எது என்ன அதிமுக போடணுதில்லை, இணை பெட்டிஷனாக போடணும். அவங்க செய்வாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தான் திமுக வந்து பேசி பேராசிரியர் வந்து போட்டு அந்த மனு வேறு மாநிலத்தில் இந்த வழக்கு நடந்தது. இதுக்கு அப்போ ஒத்துக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி வழக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, வேறு எந்த மாநிலத்தில் அது நடக்கணும். அதுக்குன்னு நாங்கள் காங்கிரஸ் பாஜக இது காங்கிரஸ் இருக்கிற கர்நாடகாவில் நடத்தணும்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் தண்ணி கேட்கறது கூட கேட்க மாட்டேங்குது வழக்கு அங்கே இருக்கிற வரைக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை திரு அண்ணாமலை அவர்கள் வீரியமாக இதை செயலாற்றலாம் அப்படின்ற மாதிரி கட்டாயம் பாஜக யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, வேறு மாநிலத்தில் நடத்தணும்னு கொண்டு போயிட்டாங்கனாக்கா இது இன்னும் பெரிய சிக்கல். RS பாரதி ஐயா அவருக்கு அதெல்லாம் தெரியும். அவர் அதெல்லாம் மடமாத்துறதுக்கு தான் ராமதாஸ் ஐயா அவர்களை பார்த்துட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவருக்கு என்ன, இப்போ யாருக்கு தான் தகுதி இருக்குது, கேட்குறவங்க முழுக்க தகுதி இருக்குதுனாக்கா அவங்க பாஜகவில் வந்து வழக்கு அதுக்காக பயந்துக்கிட்டு சரண்டர் ஆகிறாங்கன்னா இப்போ நீங்கள் எதுக்கு சரண்டர் ஆகின்ற கேள்வி வருதா இல்லையா? சரண்டர் ஆகாமல் நீங்கள் எதனா எதிர்த்துருக்கீங்களா? எதிர்த்துன்னு தான் நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் பதவி பிரமாணம் செய்துக்குவீங்களா? முதல்ல மானமே போனாலும் பரவாயில்ல, பதவியே வேணாம்பா, என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆளுநர் போன பிற்பாடு தான் நம்ம போய் அங்கே வந்து பதவி ஏற்றுக்கணும் இருப்பமாக இருக்க மாட்டோமா? இப்போ உங்களுக்கு இழுக்கு நடக்குதுன்னா ராகவ், அந்த நபர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம போகக்கூடாது, அப்புறமா தான் போகணும். முடிவு எடுத்து விலகிடுவீங்களா சுத்தமாக? புரியுதில்ல? நீங்கள் ஆனால் போயிட்டு அடுத்த நாளே உட்காருவீங்களே. இது புரோட்டோகால் ஆச்சு. புரோட்டோகால் இருக்கட்டும், வேணா ஒரு 6 மாதம் கழிச்சு ஆளுநரை மாற்றிட்டு வேற ஒரு ஆளுநர், உங்களுக்கு பிடித்த ஆளுநர் பர்னா இல்லாமல் சுர்ஜித் சிங் பர்னாலா மாதிரி ஒருத்தர் வருவார். அதற்கு நல்லவரா நம் கூட்டணி ஆட்சி மேலே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இருங்க, இன்னும் 2 வருஷம் இருங்க, ஆட்சியை மாற்றி அப்புறமா இன்னும் இந்த ஆட்சி இப்போ தான் 1 வருஷம் போய் 4 வருஷம் இருங்க, ஆட்சி மாற்றம் வரும் டெல்லியில். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்குங்களேன். ரோஷன் ஒன்று இருந்தால் அப்படியே இருந்துக்கணும். இல்லை இந்த ஆளுநர்கிட்ட போகவே கூடாதுப்பா. வேற ஒருத்தர் வந்தால் கூட நம்ம அதே பாஜகவில் வேற யாருனா கூட வரட்டும் பேருக்கு, நாங்கள் அவர்கிட்ட சரணானது தெரியாமல் போய் பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன கெட்டு போச்சு? துணை முதலமைச்சராக வந்து செய்யறது தான் நீங்கள் வழக்கமாக செய்துட்டு இருக்கிறீங்களே. ஏற்கனவே விளையாட்டுத்துறையாக இருக்கும்போது எல்லா துறைக்கும் போயிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணிட்டு நடவடிக்கைலாம் எடுக்கிறீங்களா? ஒரு விளையாட்டுத்துறை மந்திரி பொது விஷயங்களில் போய் மற்ற துறைகள் மந்திரிகளுடைய விஷயத்தை இது ஏன் நடக்கல, அது ஏன் நடக்கலை? நீங்கள் நான் முதலமைச்சர், அப்போ துணை முதலமைச்சரா? அப்பா முதலமைச்சர் இருந்தாலும் நீங்கள் போய் சுற்றிட்டு இருந்தீங்க. அப்பா அமெரிக்கா போன 18 நாளில் தென் மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருந்தீங்க. சுகாதாரத்துறையெல்லாம் போய் பார்த்தீங்க, மற்ற துறை நிலையத்தில் போயிட்டு எல்லாம் பார்த்தா வேற வேற துறை தானே அதெல்லாம். நீங்கள் ஏன் போய் விசிட் பண்ணுறீங்க? அதே போல் இன்னும் இருங்களா, ஒரு 4 வருஷம் இருந்துட்டு போங்களேன். கரெக்டா? சரி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சி சார்பில் மகளிர் மாநாடு இன்று உளுந்தூர்பேட்டையில் 3 மணிக்கு நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டின் ஒரு முக்கிய குறிக்கோள் மது ஒழிப்பு மாநாடு. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். இவர் வந்து காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வருகிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்தாமல் சென்று விட்டார் என்றால் குற்ற உணர்ச்சியாக இருக்கிறதா இவருக்கு? இவர் எப்படி மது ஒழிப்பு மாநாடு அங்கே நடத்துவார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அவர் காந்திக்கு ஏன் மரியாதை செலுத்தாமல் போனார்னு தெரியல என்று அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொன்னது வந்து ஒரு சில விமர்சனத்துக்கு உண்டானது தான். அது 2 பேருமே ஒரு பொது தலைவராக இருந்தவங்க, 2 பேரும் உயர்ந்த நோக்கத்துக்காக இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக மதுவுக்கு எதிராக காந்தி, நீ முதல்ல காந்தியையும் சேர்த்து மாலை போட்டு போயிருக்கணும். ஏன் புறக்கணிச்சாருன்னு தெரியல. ஒரு தேசிய தலைவர்களை அவர் புறக்கணிக்கிறாரான்னு தெரியல நமக்கு. JP நட்டாவெல்லாம் போய் பார்ப்பார், அவர் தேசிய தலைவர் இல்லை, அவர் வந்து மந்திரின்றதெல்லாம் அவர் பார்ப்பாரு. காமராஜர் எந்த மந்திரியாவும் இல்லாதனால எதுக்கு மாலை போடணும்னு நினைச்சாருன்னு நமக்கு தெரியல. காமராஜர் செய்திருக்கிறார், காமராஜருக்கு மரியாதை செய்திருக்கிறார். காந்தியடிகளுக்கு அந்த மாதிரி எதனா மந்திரி பதவியில் இருந்திருக்கிறார் இல்லையா தெரியல, அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் தெரியல. இந்த மாநாடுன்னு இருக்குது இல்லை, இதுதான் இப்போ பலருக்கும் கேள்வியா இருக்குது. எதுக்கான மாநாடு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல.
யாருக்கான மது ஒழிப்பு மகளிர் மது இது பல முறை பேசியாச்சு. அதனால இது வந்து ஒரு மடைமாற்றம், ஒரு நாடகம். அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தோடனே அதை பற்றி நிதி தான் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுகளை 7 நாள் இருந்துட்டு கிட்டத்தட்ட 31,000 கோடி என்னவோ கொண்டுட்டு வந்தார். இவர் போய் 17 நாள் இருந்துட்டு வெறும் 7,000 கோடி மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. 7,000 கோடி உங்களுடைய தமிழ்நாட்டில் உங்களுடைய திமுக கவுன்சிலர் ஒரு 10-15 பேரை ஒன்றா கூட்டி வச்சுட்டு, எப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாவே இங்கேயே வந்துடும் பல மடங்கு. அவ்வளோ பணம் இருக்கு, சும்மா இல்லை. அப்போ இதுக்கு போய் எதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இவ்வளோ அலம்பல் பண்ணி அங்கே கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு அங்கே சைக்கிள் ஓட்டி என்னென்னவோ பண்ணி முடிச்சுட்டு வந்து வெறும் 7,000 கோடி. உங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் இன்னொரு நாட்டில் முதலீடு செய்ததுக்கான பணம் மட்டும் 26,000 கோடி. இன்னைக்கு ரெடினால கூட ஒரு நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு 50,000 கோடி 1,00,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட மந்திரிங்க இருக்காங்க, பணம் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சாராயம் விற்கிறதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு 45,000 கோடி தான், வெறும் 1000 கணக்கில். அதே அதனுடைய அந்த சாராய முதலாளிகளுக்கு போதில்ல 7,00,000 கோடி போகிறது. அப்போ 7,00,000 கோடி மாதம் ஒரு ஆண்டுக்கு எடுக்கிறவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? அதில் 1,00,000 கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே வருஷத்துல 7,00,000 கோடி ஒரு 4-5 அதிபர்களுக்கு போகுது. அதில் யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய ஒரு வருஷம் பணத்தை நான் இங்கே முதலீடு பண்ணுறேன்னா 1,00,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரும். 1,00,000 கோடி இவங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு 7,00,000 கோடி வாங்கிக்கிற 4-5 முதலாளிகள் அவங்களுடைய பணத்தில் 1,00,000 கோடி நாங்கள் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா வெறும் 7,000 கோடி எங்கே இருக்குது? 1,00,000 கோடி எங்கே இருக்குது? இவ்வளவு பணமும் நீங்கள் வேறு தொழிலில் வேறு மாநிலத்தில் வேறு நாட்டில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கணும் ஐயா முதல்வர். ஒருவேளை அதெல்லாம் மறந்துட்டு தான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரோ என்னவோ தெரியல. இந்த பேசு பொருளை வந்து மடமாற்றுவதற்காகத்தான் தோழர் திருமாவளவன் உடனே மது ஒழிப்பு மாநாடு. அவர் மேலேயும் தப்பு இல்லை. அவர் வேற ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்தார் தமிழ்நாட்டுக்கு. வந்த உடனே பார்க்குறாரு, இங்கே வந்தோடனே எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க, மக்கள்லாம் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க, கள்ளக்குறிச்சின்னு ஒரு சம்பவம் நடந்தது அவருக்கு தெரியுது. உடனே போகிறாரு, எல்லாருமே அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயோ இது கொடுமை இல்லையா, சந்திக்க முடியாதுன்னு அங்கங்கே வண்டியில் போகிறப்பெல்லாம் பார்க்குறாரு. டாஸ்மார்க்கிட்ட கூட்டம் நிறைய வாசலில் ஊழ்ந்து கிடக்கிறான் அவனு. இந்த அநீதியெல்லாம் பொறுக்க முடியாது. இது வந்து காந்தி இருந்தபோது அவரோடு நான் சேர்ந்து இதுக்கெல்லாம் போராடி இருக்கிறேன். இது பிறகு நான் இப்போ தான் திரும்ப வந்து அவதாரம் எடுத்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுச்சு. உடனே இது வந்து மது ஒழிப்பு மாநாடு. சிரிக்கிறீங்க, நான் சொல்கிறது நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன் தம்பி. அவரே தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறாரு. இங்கே தானே இருக்கிறீங்க 25 வருஷமாக. சாராய முதலாளிகள் கூடவே கூட்டணி வச்சுக்கிட்டு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களே. சாராய முதலாளிகளுடைய பெரும் உதவி ஏதோ சிறு உதவி உங்களுக்கு வந்திருக்குல்ல. இவ்வளவும் முடிச்சு விட்டு நீங்கள் வந்துட்டு சாராயத்துக்கு எதிராக நான் போராட போகிறேன், மதுவுக்கு எதிராக நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படிலாம் எதுக்கு பேசுகிறீங்க? அப்புறம் இது முழுக்க மாநில அரசு அதிகாரத்தில் தான் இருக்குது. முதலமைச்சர்கிட்ட இந்த ஒரு அதிகாரம் தான் விட்டு வச்சுக்கிறாங்க, சாராயங்காசுற தொழில் நீங்களே நடத்திக்கிறாங்க. இதையும் வந்து என்னன்றது தேசிய அளவில் தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டு வாங்க. உயர்ந்த நோக்கம் தான். இதையும் பிடிங்க அங்கே கொடுத்துற இவருக்கு ஒரு ஏதோ ஒரு எண்ணம் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க ஆளுங்களுக்கு மட்டுமே பிரித்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தேசிய அளவில் இருந்துச்சுனாக்கா யார் வேணாலும் அப்ளை பண்ணல, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். பலருக்கும் பிரித்து கொடு, விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து கொடு, நாங்கள் நம்ம கேள்வியெல்லாம் கேட்கலாம். அந்த கட்சிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா, நாங்களாம் அப்படியே தான் இருக்கணுமா அந்த சமூகம்? எங்களுக்கு ஒரு சாராய ஆலை இருந்துச்சுனாக்கா எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னும் பெரிய அளவில் வரலாம் எல்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் பிரித்து கேட்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே இப்போ முதலமைச்சர்கிட்ட இருக்கிறதால அதிகாரம் அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துக்கிறாங்க பாருங்க. புரியுது? வேற யாருக்குன்னா கொடுத்துருக்காங்களா? இல்லை. அதிமுக இருந்தபோது அவங்களே மிடாஸ் கம்பெனி அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்கல்ல. இந்த அதிகாரத்தை வந்து இவங்க கிட்ட விட்டே வைக்கக்கூடாது. எப்படியாவது தேசிய அளவில் துரத்தி விட்டுருணும். அங்கே பவர் வச்சுக்கணும். இப்போ மெடிக்கல் போயிடுச்சு, கல்வி போயிடுச்சு, எல்லாமே தேசியத்தில் கிட்டத்தட்ட அவங்க எடுத்துகிட்டு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் இதையும் முடிவு பண்ணுங்க. ஆல் இந்திய அளவில் இப்போ வந்து மெடிக்கல் சீட்டு ஒதுக்குறீங்க, ஆல் இந்திய அளவில் மதுக்கடை உற்பத்தி, சாராய உற்பத்தி நீங்கள் ஆல் இந்திய அளவில் ஒதுக்குங்க, அதில் நாங்கள் ஓப்பனாக வந்து கலந்துட்டு எடுக்கணும் என்னமா இருக்கும். மது ஒழிப்பு மாநாடு கூட்டணியில திமுக இருக்குன்றதுனால நேரடியாக எதிர்க்க முடியல, அதனால மத்திய அரசை கை காட்டுறாங்க. ஒருவேளை நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து அதற்கு எதிராக ஒரு மாநாடு போட்டாருன்னா அதற்கு என்ன சொல்லுவார்? போலீஸ் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் ஒரு போலீஸை கண்ட்ரோல் கொண்டுட்டு வாங்கன்னு அவர் அதானே சொல்லுவார். அவர்
அப்படிதான் இதற்கு அப்படி தெரியல சொன்னா தோழர் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் ஒன்றும் எடுத்து போராட வேண்டியது எவ்வளவோ இருக்குது. திமுக குடும்பத்துல எல்லாம் சாராயம் குடிச்சு அழியாமல் இருக்கிறாங்க. அதிமுக குடும்பத்தில் சாராயம் குடிச்சு அழியாம அந்த கட்சிகளுக்கே பொறுப்பு இல்லை. நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு மடம் மாற்றணும்னு நான் இந்த கேள்வி கேட்குறேன். புரியுதில்ல? 45% திமுக வாக்காளர்கள், 40% அதிமுக வாக்காளர்கள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறது வந்து 4-5% இருக்கிறது தான் வாக்காளர்கள். குடியினுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டால் எல்லாமே அவங்க தான் மேலே இருப்பாங்க. குறைந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சுன்ற கட்சி ரீதியாகவே பேசுவோம். அப்போ எதுக்காக மடம் மாற்ற வந்தீங்க? பிரதான அந்த கட்சிகளுக்கு அந்த அக்கறை இல்லை. என்னென்னா அவங்க சாராய முதலாளிகள் இருக்கிறதுனால அக்கறை இல்லை, அதெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வெளிப்படையாக சொல்லி இந்த கட்சிகளில் சாராய முதலாளிகள் இருப்பதால் அவங்களாம் நடத்த மாட்டாங்க, நான் இதை நடத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் நடத்தணும். அதுவும் கிடையாது. புரியுதில்ல? அப்புறம் சாராயம் வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த கட்சியிலேருந்து பிரதிநிதிகளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாநாடு நடத்துவோம். அதான் ஒரு கார்ட்டூன் அழகாக போட்டிருந்தாங்க. இவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு வண்டி ஓட்டிட்டு போகிறாரு, பின்னாடி முதலமைச்சர், அவருக்கு பின்னாடி டாஸ்மார்க் கடையை பத்திரமா பார்த்துங்க, நான் திரும்பி வரேன், மாநாட்டில் கலந்துட்டு வரேன், போயிட்டு வந்துடுறேன்னு வரல. இப்போ அப்படி தான் இருக்குது. இதை விட ஒரு நகைப்புக்குரிய ஒரு இது எதுவுமே இல்லை. ஒரு எப்படிப்பட்ட மனிதர் இப்படி இருக்கிறாரு என்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த சமூக மக்களுக்கு மட்டும், பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய உரிமைகளும் இன்னும் இருக்கக்கூடிய உரிமைகளும் எக்கச்சக்கமாக இந்த அரசுக்கிட்டே இருக்குது, இந்த திராவிடத்துக்கிட்டே இருக்குது. இந்த திராவிட சனாதனத்தினுடைய தலையில் மெரிச்சு அதை நீங்கள் வாங்குகிற உரிமையை பெற்றீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதை விட உரிமையை கேட்குற போராட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடுன்றது அப்படி மட்டும் அதை மட்டும் தூக்கிட்டு பஞ்சமி நில மீட்பு உரிமை மாநாடு சேர்த்து ஆட் பண்ணி போடலாம். அது அந்த பட்டி அந்த போர் மட்டும் எடுத்து மாற்றி பாருங்களேன், கொஞ்சம் வேடிக்கை. உங்கள் கதி என்ன ஆகுதுன்னு நடக்கும் சார். நடக்கும். 12 லட்சம் மக்கள் பட்டியல் இன மக்கள்கிட்ட இருந்த நிலத்தை வந்து பிடுங்கியிருக்கிறாங்க. அதை மீட்கிறதுக்கான ஒரு மாநாடு, ஒரு பேரணி நடத்தணுமா இல்லையா? இல்லை, நாங்கள் அதை நடத்த மாட்டோம். குடிதான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஆமாம், எப்போ நிறைவேற்றாருன்னு பார்க்கலாம். சரி, பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திடீர்னு கோமால இருந்து வெளியே அந்த மாதிரி ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு சொத்து வரியை 6% கூடுதலாக உயர்த்தி இருக்கிறாங்க. அதிமுகவின் இந்த பிரதான எதிர்கட்சியினுடைய வீரியம் இப்ப வந்திருக்கிறது போதுமா இல்லை இன்னும் அதிகமா வேணுமா? இது கம்மி. உண்மையிலே சொல்லப்போனால் இன்னும் வேகமா இருக்கணும். அதிமுக அரசு இருந்தபோது மின் கட்டணம் உயர்வுன்னு சொன்ன உடனே கொரோனா நேரத்தில் விழுந்தடிச்சு ரோட்டுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது. கருப்பு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு தட்டியை பிடிச்சி ஷாக் அடிக்குது. மக்களுக்கு பெருந்துயரெல்லாம் வசனம் பேசிட்டு பண்ணாங்க. உங்களை தூங்கவே விடலை, பெரிய நெருக்கடி. நீங்கள் எந்த மாதிரி போராட்டத்தை பண்ணணும்? இன்னும் வலுவானதாக சேர்க்கணும், திணற அடிக்கணும். ஏன்னா உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய அளவில் சொத்து வரி இப்போ தான் ஏற்றினீங்க. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை சொத்து 6%னாக்கா அது எங்க போய் நிற்கும்? 150% வரைக்கும் உயர்த்தினது. சொல்லுங்க, இது எங்க போய் நிற்கும்? உங்களுக்கு இது எங்க போய் நிற்கும்? மக்கள் கிட்ட தான். மக்கள் கழுத்துல துணியை போட்டு சுத்தமா இறுக்கிட்டு அவனை திணற வச்சு அவனை சாகடிச்சுட்டு நீ யாருக்காக ஆட்சி செய்வ? யாருக்காக ஆட்சி செய்யற? வர பணம் முழுக்க எங்க போகுது? வருவாய் முழுக்க எங்க போகுது? வருவாய் இல்லைன்னா ஏன் இல்லை? இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் முன்னணி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இண்டஸ்ட்ரியில் முன்னணி நாங்கள் தான்றீங்க. எஜுகேஷனல், கமர்ஷியல் எஜுகேஷனல் அப்படி வச்சுங்க, அதில் முன்னணி நாங்கள் தான். ஆமாம், எஜுகேஷனலில் நாங்கள் முன்னணின்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ப்ரைவேட் எஜுகேஷன், அதாவது கமர்ஷியல் எஜுகேஷனில் நாங்கள் முன்னணின்னு வேணால் சொல்லிக்கலாம். எல்லா துறையிலுமே வருமானம் வருது, எங்கே போகுது பணம்? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஒரு குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கிற அந்த காசை கொண்டுட்டு வர எங்கே போகுதுன்னா டாஸ்மார்க் போகுது, அந்த குடும்பம் திணறிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ தமிழ்நாட்டினுடைய வருவாய் எங்கே போகுது? அப்போ இதுக்கு போராட்டம் எப்படி நடத்தணும்? நீ மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தீயா பற்ற வச்சு நீங்கள் அதை பக்கத்தில் எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அதிமுக வெற்றி இருக்குது. மக்களுக்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை வலுவாக நடத்தணும். பேருக்கு சும்மா மனித சங்கிலி கை கோத்து நிற்கிறோம். திணற வைங்க இந்த அரசு. சொத்து வரி நீ திரும்ப ஏற்றிக்கிட்டு இருப்பியா? மின்சார கட்டணத்தை வந்து டேரிஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கந்து வட்டிக்கார மாதிரி பண்ணிட்டு. நீங்க சொல்றதுபடி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டங்கள் வீரியமாச்சு, எல்லாம் ஓகே. இல்ல, அதிமுக பண்ணல, பயந்துட்டு விட்டுருச்சு. அதற்கு தான் ஊடக பலம் அதிகமாக இருந்தது. அதிமுகவுக்கு அந்த ஊடக பலம் இல்லையோ? மக்கள் பலம் இருக்குதுன்னு காட்டுங்க. ஊடகம் வந்து இன்னைக்கு என்ன ஊடகத்தையா பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும்? ஊடகம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசுக்கு எதிராக எதனா ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அது வந்து சின்ன விஷயம் மாதிரி காட்டிட்டு இருக்கிறீங்க. அரசுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் சின்னதாக இருந்தால் கூட அது பெருசாக காட்டி கொண்டுட்டு போறீங்க.
கரெக்டுங்களா? ஊடகத்துல இருக்க இந்த திமுக மக்களை நம்ப வைக்கிறது ஊடகத்தினோட வேலையா இருக்குது. அதான் அதிமுகவுடைய போராட்டங்களோ இல்ல அதிமுகவுடைய மக்களை நம்பு, மக்கள்கிட்ட கொண்டுட்டு போ. நீங்க இருக்க சமூக வலைத்தளங்களை பயன்படுத்து, மக்கள்கிட்ட நீங்க நில்லு. மக்கள் தெரியும் அவங்க நமக்காக நிக்கிறாங்க. இந்த போராட்டம் எல்லா ஊர்லயும் சேர்ந்து நடத்துனீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை, அதான பலம். நீங்க ஊடகத்தை ஏன் நம்புறீங்கன்ற சமூக ஊடகங்களே போதும். ஆமா, சமூக ஊடகங்கள் இருக்குது. நீ அதை விட மக்கள்கிட்ட நேரடியா இருக்கிறீங்களே எல்லா ஊர்லயும். நீங்க எல்லாரும் அவங்க திரட்டி ரோட்டுக்கு வந்து நீங்க மறியல் பண்றப்ப நமக்காக ஒரு போராட்டம் நடக்குன்னு அந்தந்த ஊர்ல அவன் நினைப்பானா இல்லையா? வருவாங்க. அதுதான் திமுகவுக்கு ஊடக பலம் எப்பவுமே அதிகமா. அவங்க வந்து அவங்களுக்கான பிரச்சனை வருதுன்னா போட்டு அமைக்கிடுவாங்க. சம்மந்தம் இல்லாம பிரச்சனைனாக்கா மணிப்பூருக்காக வேண்டி இங்க அப்படி ஊழ்ந்து பிறண்டு கதையா ஸ்கிரிப்ட் எல்லாம் வரும். இங்க நடந்துருச்சு பக்கத்துல திமுக இங்க இந்த ஆட்சியில இங்க பாலியல் இந்த மாதிரி கூட்டு பாலியல் நடந்துருச்சுனாக்க சத்தமே வரல. பார்த்து ஊர் பேரே தெரியல. டெல்லியில நடந்துச்சான். இங்க அதுக்கு உழுந்து பிறண்டனாலும் பார்த்தா ரோடெல்லாம் ரத்த கரையா இருந்தது. இவங்க அழுந்து ரத்த கண்ணீரை சொல்றேன். அப்படிலாம் ஊடகம் வந்து இங்க பண்ணிட்டு இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறப்ப மட்டும் அதை பத்தி இல்லை, பெயிண்ட் அடிச்சு வெள்ளையா வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறீங்க. அப்ப அதுக்கு அதிமுக அரசு எப்படி இந்த போராட்டத்தை இன்னும் வலுவாக எடுக்கணும். அப்பதான் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. இந்த அரசாவது நமக்கு நல்லது செய்துட்டு இருக்கணும். நீங்கள் சொல்லணும், கடந்த ஆட்சியில் எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க, நாங்கள் அதை கைவிட்டுட்டோம், வந்த உடனே 2 மடங்கு இல்லை 150 மடங்கு உங்களுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட அதிமுக பிரச்சாரம் பண்ணணும். வீரியமிக்க பிரச்சாரம் தேவை, கட்டாயம் செய்யணும். இந்த பிரச்சனை எந்த கட்சியோ அது அதிமுக தான் இல்லை, நாம் தமிழர் கட்சி இதை இன்னும் வலுவாக எடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட அவங்க நெருங்கி இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசணும் மக்கள்கிட்ட, ஊருக்கு இதை பேசணும். நீங்கள் அடிப்படை என் வீட்டுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற சாக்கடை பிரச்சனை இருக்குல்ல, அதை நீ பேசுனா அதை சரி செய்யணும். அவனுக்கு அதான் முக்கியம். அவன் தெருவு சுத்தமாக இருக்கணும், அவன் ஊர் நல்லா இருக்கணும், அவனுக்கு வருமானம் வரணும், அதை தான் எல்லாம் பார்ப்பான். இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் ஊருக்கு பேசுங்க. மக்கள் யாருக்கிட்ட வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்கள தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அது அதிமுகன்னு இல்லை, நாம் தமிழ் கட்சி இல்லை, மதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும். இதை வந்து இப்போ அதிமுக தொடங்கி இருக்கிறது, இன்னும் வலுவாக தொடங்கினால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் நல்லதாக இருக்கும். சரிங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ராகவ். வணக்கம்.